ஹாய் உடன்பிறப்புகளே, வெல்கம் டு வெங்கட் சபி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா தலை ஆடினா தேங்காய் சுடுவாங்க. கரூரில் வந்து வீட்டில் எல்லாம் தேங்காய் போட்டு ஆற்றுல போய் சுட்டுட்டு வந்துட்டு பிள்ளையார்கிட்ட முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள்லாம் யோசிக்கலாம், ஆடி எப்படா முடிஞ்சது, இந்த பொண்ணு எப்படா வீடியோ போடுதுன்னு. என்னோட ஒரு சோம்பேறித்தனத்தால் வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. அவங்க வந்து எங்கள் மாமியாரோட தங்கச்சி 2 பேருமே அவங்க வந்து தேங்காய் சுரக்காக வந்திருக்காங்க. தேங்காய் நல்லா உரசி எடுத்துட்டு தேங்காயில் இருக்க தண்ணி ஓட்டை போட்டு வெளியே எடுத்துட்டு பொட்டுக்கல்ல, நாட்டு சர்க்கரை, பச்சரிசி, பாசிப்பருப்பு, எள்ளு எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி அந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு அந்த தேங்காய் ஓட்டைக்குள்ளே அந்த பூர்ணத்தை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் குச்சியை வச்சு தேங்காய் நல்லா அடைச்சி வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் தேங்காய் சுடுவோம். எங்கள் மாமியாருக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சுட போகிறாங்க. எல்லாமே கரூரில் வந்து எல்லாருமே வந்து இங்கே ஆற்றுக்கிட்ட வந்து தான் சுடுவாங்க. எவ்வளோ பேர் சுடுவாங்க பாருங்கள். இது வந்து பேட்சாக வர மாதிரி வருவாங்க. ஒரு 10 பேர் வந்து சுட்டுட்டு போவாங்க. நாங்கள் எப்போவுமே வந்து லேட் ஆயிரும். எல்லாரும் சுடுறப்பதான் நாங்கள் மஞ்சளும் ஒரு சில வீடியோலாம் செல்வா வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கான். எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு கேமராமேன் கிடைச்சிட்டாயா அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து மொத்தம் 14 காயும் என்னமோ தேங்காய் சுடுறதுக்காக போட்டோம். சோளம் வந்து என்னடா என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்களேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2-3 நாள் பூர்ணம் போடுறாங்க, 2-3 நாள் குச்சி செதுக்கி தேங்காய் அதுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 2 ஆள் மஞ்சள் பூசுகிறோம். மொத்தம் அப்படி இப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாரும் சுட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எப்பவுமே ஆற்றுக்குள்ள சுட்டுறதுக்கே கிளம்புவோம். அப்புறம் நாங்கள்லாம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து இங்கே வந்து பேட்டி எடுக்க ஆள் வருவாங்க. இந்த வாட்டி நானும் கொடுத்தேன். அவங்க வந்து ஜெயா நியூஸும் இன்னொரு நியூஸ் என்னமோ லோக்கல் சேனலும் 2லேயும் வருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தே கிடைக்கல. சரி அப்படியே விட்டுட்டு அவங்க கான்டாக்டு கூட நான் வாங்கி வச்சிருந்தேன். எனக்கு லிங்க் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். நாங்கள் திருப்பி நானும் கூப்பிடல, அவங்களும் இது பண்ணலை. நானும் டிவியே பார்க்கல. அவ்வளோதான், நாங்கள் தேங்காய் சுட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.